8 வந்து இப்போ ரொம்பவே மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 73 நாட்களை கடந்து அங்கே வந்து பார்த்தோன்னா நடிகர் அவர்கள், முக்கியமாக வயதான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவரை இப்போ திடீர்னு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்களாம் அவங்களுடைய மனைவி. வேறு யாரும் இல்லை, ரஞ்சித் அவர்கள் தான். அவர் வயதானவர் அப்படின்றதுனால அங்கே கொடுத்த சாப்பாடெல்லாம் அவருக்கு செட் ஆச்சா, இல்லை அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டாரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ போயிருந்தாங்களாம். நிறைய டாஸ்க்குகள் கொடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தலையில் அடிபட்டுருந்துச்சு. அதனால் அவருக்கு ஏதாவது தலையில் காயங்கள் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதற்கப்புறம் இப்போ நியூட்ரிஷன் டயட்டோட அவர் வந்து வெளியில் வந்திருக்காரா. இனிமேல் கொஞ்சம் அவருடைய ஹெல்த்தில் கான்சியஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, பிக் பாஸ் வீட்டிலேருந்து போனதுமே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகளை பரப்ப தவறாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இது ரொம்பவே ட்ரெண்டாகி வைரலாகி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதற்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா சமீபத்தில் விஜய் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ரொம்பவே மாட்டிக்கிட்டாங்க. கில்லி படம் வந்து அவர் நடித்த அந்த போக்கிரி, அதாவது மகேஷ் பாபு அவர்கள் நடித்த போக்கிரி படத்தினுடைய ரீமேக் தானே அப்படின்னு. அது வந்து ஒக்கடை அப்படின்ற படத்தினுடைய ரீமேக்மா, அதனால் அது வந்து மகேஷ் பாபு அவர்களினுடைய ரீமேக் கிடையாது கில்லி அப்படின்னு சமூக வலைதளங்களில் ராஷ்மிகா மந்தனா அவர்களை பற்றி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயோ அப்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ராஷ்மிகா அவர்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு கில்லி அப்படின்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. மகேஷ் பாபு அவர்களினுடைய படத்தை பார்த்துட்டு அவர் என்னது காப்பி பண்ணாரா அப்படின்ற மாதிரியாக எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் கில்லி அப்படின்ற திரைப்படம் மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணாலும் கூட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அந்தளவுக்கு அந்த திரைப்படத்தினுடைய கதை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ மிகப்பெரிய அளவில் ராஷ்மிகா மந்தனா அவர்களை பற்றி ரசிகர்கள் ரொம்பவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பற்றிய விமர்சனங்களை தான் சமூக வலைதளங்களில் அவங்க பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.